எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 3 பகடை கொடுத்துருக்காங்க, அதாவது 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கியூக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கியூக்கு ஆப்போசிட்டாக, ஸோ கியூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன எழுத்து வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்போவுமே நமக்கு என்ன தேவை, கியூ தேவை. ஸோ இதில் இருக்கிற இந்த டைஸில் இருக்கிற ஏதோ ஒரு எழுத்தோ எண்ணோ ஏதோ ஒன்று மற்ற டைஸில் பாருங்க காமனாக இருக்கும். சரி, என்ன இருக்குது, டி பாருங்க, டி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ டீல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் எழுதணும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டைஸ் எடுத்துக்காங்க. இங்கே என்ன இருக்குது, டி, அடுத்தது எஸ், அடுத்தது கியூ. அதே மாதிரி இந்த டைஸ் டீலேருந்து அப்படியே கிளாக் வைஸ், எப்போவுமே கிளாக் வைஸ் தான் எழுதணும். சரிங்களா, கிளாக் வைஸ் தான் எழுதணும். கிளாக் அப்படி போவோம், இப்படி போவோம், சுற்றிட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது டி, அடுத்தது ஆறு, அடுத்தது யூ. ஸோ என்ன கேட்டுருக்காங்க, கியூக்கு ஆப்போசிட்டா. ஸோ கியூக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, யூ. யூக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா கியூ. ஒருவேளை எஸ்க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஆறு, ஆறுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா எஸ்.